இதுவரையும் பார்த்த காயின்ஸ் அப்படின்னா ஒரு 90s, அதாவது எல்லாருமே பார்த்திருப்பாங்க. அதாவது இது எல்லாம் இதுல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அந்த இதுல செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் சில்வர் மாதிரி இருக்கு. இது வந்துட்டு அந்த ஈயத்தால செஞ்சிருப்பாங்க. இது வந்து சில்வர் காயின் இப்ப ரீசெண்டா இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்னா இப்ப பார்க்க போறது ரொம்ப 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 ரேரா. எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்ததில்ல சத்தியமா. இவன் என்னோட சேர்த்து வச்சது ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச கலெக்ஷன் இது. அவங்க சித்தப்பா கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அவரு முத்தமிழோட சித்தப்பா. அவங்க தான் வந்து கொஞ்சம் காயின் வந்திருக்கு. இப்ப இதுல பார்க்க போறது எல்லாமே காப்பரால செஞ்சது. காப்பர் மட்டும் இல்ல, அதுக்கு அது ஒரு பீஸால வந்து இப்ப பாக்கலாம். காயின் இதெல்லாம் நீங்க ரொம்ப பாத்திருப்பீங்களா என்னன்னு தெரியல. இதுதான் ரொம்ப பழையமான காணும். 1926 ஒரு பைசா. பாருங்க, ரொம்ப பழமையான காயின். இந்த ஒரு 3 டிஃப்ரெண்டான ஒரு காயின். இது அதுல பாத்தீங்கன்னா ஒரு காயின்ல ஜார்ஜ் இதோ இதுதான், இவர் தான் அந்த ஜார்ஜ். ஒரு 4ஆம் ஜார்ஜ்பாங்க. 4ஆம் ஜார்ஜ். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றோம். இதுதான் எங்களுக்கு ரிசர்ச் பண்ண வரையும் அதான் தெரிஞ்சுது. ரிசர்ச் பண்ணீங்களா? ரிசர்ச்லாம் பண்ணல, அப்படிதான் இருக்கேன். இத பாருங்க, இதுதான் ஒரு பைசா. ஆஹா, எவ்வளவு அருமையா இருக்கு. பழைய காயின் பார்க்கும் போது ஒரு பைசாவா? ஒரு அண்ணாவாது. ஓ சிலை. ஓ அப்ப ஒரு பைசான்னு சொல்லக்கூடாதா? ஓ இதுதான் ஒரு அண்ணா. இதோ பாருங்க. ஆமா ஆமா, அந்த காலத்துல சொல்லுவாங்க. எங்க பாட்டி கூட சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு அண்ணா 2 அண்ணாம்பாங்கல்ல. ஓ ஒரு பைசா வேற நினைக்கிறேன். இப்ப இது ஒரு அண்ணா போல. ஓ ஓகே ஓகே, அப்ப வீடியோல தப்பா சொல்லிட்டோமா நம்ம? பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்குல்ல. சென்டர் பிளேஸ் பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அதாவது இந்த பின்னாடி ஜார்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, அதுதான் வந்து ஒரு அண்ணா போல. அது மட்டும் தான். ஓகே ஓகே, அப்ப கரெக்ட்டா காயின் மட்டும் தான் ஜார்ஜ் இருக்கு. அந்த ஜார்ஜ் இருக்கிறது மட்டும் தான் ஒரு அண்ணா. இது ஒரு அண்ணான்னு சொல்லுவாங்க இந்த காயின். ஒரு அண்ணா. அண்ணாவா? ஒரு அண்ணா. அண்ணா இல்ல, அண்ணா. அண்ணா. இதோ இதுல போட்டுருக்கு ANNA. அண்ணா அண்ணா அண்ணா. ஒரு அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா முடிச்சாச்சு. இதுதான் நம்ம ஒரு பீஸா. அந்த 19 இது வந்துட்டு 1962ல வந்த காயின். இல்ல இல்ல, இது 59 டா. ஓ அப்ப இதுதான் 1962. ஆமா ஆமா, இது ஒரு பீஸா. அது இது வந்து 1962ல வந்தது. இது வந்து 1959. இது ஒரு பீஸா. வேற எவ்வளவு சின்னதா இருக்கு பாரு. இது ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா காமிச்சிடணும் உங்களுக்கு. நீ அடுத்தடுத்து போயிட்டே இருக்காது. இது அடுத்தது வந்துட்டு 1946. இது பழசு. இது வந்துட்டு அதை விட கொஞ்சம் பழமையான காயின். இது 1946 இது ஃபோக்கஸ் ஆகிற வரையும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும், வேற வழி தெரியல. இது வந்து 1961. இது ஒன்று மறந்தாச்சு. சரி விட்டுரு, சரி விடு. இது காமிச்சிடும் 1961. இது ஒன்று இருக்கு பாருங்க. 3 காயின், ரொம்ப சின்ன சின்ன காயின். இது ரொம்ப பாருங்க மெலிசா இருக்கு. எவ்வளவு சின்னோண்டு இருக்கு. இதுவும் ஒரு பைசா தான். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பைசா. இது எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. குதிரையாது? குதிரை தான். இதுல பின்னாடி இருக்கவர் பாத்தீங்கன்னா கிங் ஜார்ஜ். அடுத்தது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அண்ணா காமிட்டோம். இதுல இது வந்து அரணா. அதாவது 1/2 குவார்டர். இது பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்குன்ட்டு. குவார்டர் அண்ணா ஒரு அண்ணா. இங்க அந்த ஒரு அண்ணா இடம் இதான் ஒரு அண்ணா. இத பாருங்க, ஒரு இது வந்துட்டு ஒரு அண்ணா. இது வந்துட்டு அரணா, அதாவது ஆஃப். இதுல பாதி. இது அதாவது 1ல வந்து 50 பைசா சொல்லுவாங்கல்ல, அது போல இது ஒரு அண்ணா. குவார்டர். இது வந்துட்டு அதோட அரணா. இதெல்லாம் பார்த்து எப்படி இருக்கு பாரு, வேற மாதிரி இதாகலாம். இதெல்லாம் ரொம்ப வேல்யூ ஆயிடும்ல இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா. செமையா இருக்குல்ல. நான் விற்க மாட்டேன் தம்பி. இதெல்லாம் விற்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு ரொம்ப 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 நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த விஜய் டிவில என்ன போடுவாங்க அப்படின்னு. சரி விடு. வாங்க பழகலாம் சேனல்ல, உங்கள் வாங்க பழகலாம் சேனலில் அரிய வகை ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு காயின். இந்த காயினை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓட்ட காயின். இதெல்லாம் நீங்க ரொம்ப பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல. பாருங்களேன், ஒரு காயின்ல ஓட்டை இருக்கு பாருங்க. இது எப்ப செஞ்சதுன்னா 1947 1945 அப்ப வந்து காயின். இது இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டாங்க. இத வந்து இதுதான் லாஸ்ட் ப்ரொடக்ஷன். இந்த இந்தியாவுல வந்து ரொம்ப ரேரா வந்துச்சு இந்த காயின். ரொம்ப ரேர் தான்.
அது வந்து எப்படின்னா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே பாக்குறேன். இது வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மள வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த காயின். ஓ அப்படியா? ஆமா. ஓ அவங்க காலத்துல இந்த காயின் எல்லாம் இருந்திருக்கு. அப்ப இருந்த காயின் மட்டும் தான், அதுக்கப்புறம் ஓட்ட போட்ட காயினே வரல. பரவாயில்லையே, சூப்பரா இருக்குல்ல அது. இதுதான் 10 பைசா காயின். 10 பைசா இங்க எல்லாம் எழுதிருக்கும் பாருங்க. இதுதான் 10 பைசா இந்தியன் காயின். இது வந்து 20 பைசா 1987 அந்த அப்ப செஞ்ச இது 20 பைசா. அடுத்தது வந்துட்டு இது உங்களுக்கு வந்து 1968 வந்த காயின். அது இது வந்துட்டு 1968 3 பைசா. நம்ம 3 பைசா காமிக்கலன்னு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து அதோட என்னோட கலெக்ஷன்ல அந்த 3 பைசா இல்ல. முத்தமிழ்ல அவங்க சித்தப்பாவோட கலெக்ஷன் இது. இது வச்சிருந்தாரு. இதுல வந்து 5 பைசா 1982 அந்த 5 பைசா. இது வந்து ஃப்ரண்ட், இது ரெண்டு ஃப்ரண்ட். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக். கரெக்டா இருக்கா? ஓகே. அடுத்தது வந்து 1 பைசா. 1 பைசா சொன்னோம்ல. ஒரு அண்ணா வேற, நான் 1 பைசா அதுல காமிக்கல. இல்ல இருந்துச்சு 1 பைசா. 1 பைசா இல்லடா, அது இந்த சில்வர். இது அது ஒரு அண்ணா சில்வர் இல்ல. ஆமா சில்வர் ஒரு அண்ணா இல்ல. காப்பர்ல 1 பைசா இருந்துச்சு. இது வந்து ஒரு அண்ணா பாருங்க 1966 1 பைசா. அது 1966 1 பைசா. இது வந்து 2 பைசா. சரி, இதெல்லாம் பார்க்க எவ்வளவு நல்லா இருக்குல்ல. பின்னாடி காமிச்சிரு. இது வந்து பேக் சைடு. இது வச்சா 1 பைசா முடிஞ்சு. அடுத்து 2 பைசா முடிஞ்சு. அடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 அண்ணா. சரி விட்றா, அண்ணா எனக்கு அப்படியே அண்ணான்னு வருது. இது வந்து 2 அண்ணா ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா 1946. அது வந்து 1946. இது வந்துட்டு 1953. இது வந்து 1 பைஸ் பண்றா. இது வந்துட்டு 2 அண்ணா. இது வந்துட்டு 1946 செஞ்சது. சொன்னல பாத்தீங்களா, மேல போட்டுருக்காங்க ஜார்ஜ் 4 கிங். ஜார்ஜ் 4 கிங் அவர் ஆட்சி செஞ்சப்ப வந்த காயின் அது. 1 பைசா இந்தியன் காயின். இது வந்து 1 பைஸ் 1953 செஞ்சது. இது வந்து ஃப்ரண்ட் 1 பைசே. இது வந்துட்டு 2 அண்ணா. இது 1 பைசே, இது 2 அண்ணா. அதோட பேக் சைடு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. பேக் சைடு வாவ், நல்லா இருக்குல்ல இதெல்லாம் பார்க்க. அதை விட பழமையான காயின் அடுத்தது பார்க்க போறோம். இது வந்துட்டு அதேதான் 1 அண்ணா. இது மேல இருக்கிறது 1 ரூபாய். 1 ரூபாய். 1 ரூபாய் இல்லடா, கீழ இருக்குது 1 அண்ணா. இந்த ரைட் சைடா பழசா இது 1945 செஞ்சது. இது இந்த பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு அண்ணா. அது எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணும்? ஒரு அண்ணா. அவ்வளவுதான், ஒரு அண்ணா. அதுக்கப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா பேக் இருக்கு. பேக் இது முடிஞ்சா அடுத்தது வந்துட்டு ஜார்ஜ் 5. இது வந்து ஜார்ஜ் 5. அது வந்து நம்ம பார்த்தது எதுனா ஜார்ஜ் 4. ஜார்ஜ் 4 பார்த்தோம். இப்போ வந்து ஜார்ஜ் 5 ஓட ஒரு குவார்டர். 1 குவார்டர் அண்ணா. அதாவது குவார்டர்னா 1/4 தானே. குவார்டர்னா பாதி, கால்வாசி 1/4 தான். 1/4 இந்த இது. அடுத்து வந்து ஜார்ஜ் 4 ஓட 1 பைஸ். இது பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பழசு பாருங்க. 1926 1944 1926. இதுதான் ரொம்ப பழையமான காண. 1926 ஒரு பைசா. இது மேல பாத்தீங்கன்னா இது ஒரு அண்ணா, ஒரு குவார்டர் அண்ணா. எது பெருசுன்னு தெரியலையே, இது பெரிய வேல்யூ. 1 பைசா தான். 1 பைசாவில கால்வாசி தானே குவார்டர் அண்ணாமாங்க. ஓ அப்படியா? இப்போ இதுல இந்த காயின்ல ஓட்டை இருக்கு. இந்த காயின்ல ஓட்டை இருக்கு, ஓட்டை போட்ட காயின். அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு அதோட பேக் சைடு நல்லா இருக்குல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது ரொம்ப ரொம்ப பழமையான காயின் ஜார்ஜ் 5. ஜார்ஜ் 5 அதேதான். ஜார்ஜ் 5ல வந்து 1/2 தானே. 1/12. 1/12 அண்ணா. 1/12னா என்ன சொல்றது? 1/2 தான்டா அது. 1/2 அரணா. இதுல என்ன போட்டுருக்கு அப்படினா? ஆமா 1/2 தான். 1/12 தான்டா போட்டுருக்கு. இங்க இருக்கு பாரு 1/12. 1/2னா நம்ம இப்ப பார்த்த இந்த காயின்டா. அது 1/2டா. இப்ப நம்ம பார்த்தது வந்து குவார்டர் அண்ணா அது. ஆமா 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 ஆமா. அது 1/2, இது 1/12. பா இதெல்லாம் எந்த காலத்துல இது எப்படி எனக்கு சொல்றது? 1/12 இது எப்படி பிரைஸ் பண்ணுவாங்கன்னு சத்தியமா தெரியல. இவங்க போட்டு வச்சிருக்காங்க 1/12னா எப்படி. வேற இந்தியன் காயின் தான். 1/12 ரொம்ப ரொம்ப பழமையான காயின். அதாவது வேல்யூ கம்மியான பழமையான காயின் இது. அடுத்து வந்துட்டு அரை பைசேவா? இது 1/2 வந்து 1/2னா அரை பைசே. அரை பைசே அதோட இது. இதோட அரை பைசனா எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. பேக் சைடு இது நல்லா தெரியலன்னு நினைக்கிறேன். இதோ இங்க இருக்கு. அவ்வளோதான் தெரியுதா? இது கொஞ்சம் கவர் இருக்கிறதுனால சரியா தெரியல. பட் அவங்க அப்படி பின் பண்ணி வச்சிருக்காங்க. இது ரொம்ப சேஃப்டியா இருக்கிறதால இதெல்லாம் எடுக்க முடியாது.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பழையமான 1 பைசா 2 பைசா ஆல்ரெடி நாங்கள் முன்னாடி காமிச்சிருப்போம் அந்த காயின்ஸ் எங்களோட அந்த இது இங்கே இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம். இந்த கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பழமையான காயின். இந்த இடத்துல நாங்கள் எடுத்து காமிச்சிருப்போம். இது ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறதுக்காக எல்லா இதுவுமே இது கலெக்ஷனாக இருக்குது. நம்ம ஒரு இடத்துல பிரிச்சிட்டோம் அப்படின்னா இது எனக்கே தெரியல இது என்ன 1.5 பைசாவா, இது எப்படி கூப்பிடுவாங்கன்னு கூட தெரியல. அது மட்டும் ஒருவேளை நம்ம எதை ஷஃபிள் பண்ணுறோன்னா ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கே மறந்துடும் தான் இது எல்லாமே மேலே மேலே எழுதி வச்சிருக்காங்க என்னென்ன காயின், இது பைசாவா இல்லை ருப்பியா இல்லை வந்துட்டு அண்ணாவா, அதெல்லாம் எங்களுக்கு அது எப்படி கூப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்பாவை யாரோ இங்கே கூப்பிட்டு வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இது அண்ணாவா நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனா இல்ல இல்ல திருப்ப மேல போட்டிருக்காங்க பாரு, இப்படி இப்படி திருப்பு. இல்ல அண்ணாலாம் தெரியுது, எப்படி அந்த அமௌண்ட் மேல போட்டிருக்காங்க வேல்யூன்னு நான் சொல்றேன். இங்க 1/2 ஆச்சு, இது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப இங்க மேல 192 காயின்ஸ் 1 ரூபின்லாம் போட்டுருவாங்க. அவங்களோட கலெக்ஷன்ல இது 1 ரூபான்னு நினைக்கிறேன். அப்படியா? அந்த 192 காயின்ல 1 ரூபி இது ஒண்ணா இல்ல? ஆமா 64வது காயின்ல 1 ரூபாய் இது காயின் 1 ரூபி. ரொம்ப அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். பாருங்க இதுதான் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரான ஒரு இது. அது ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு அருமையா வச்சிருக்காங்க. இது வந்து முத்தமிழ் அவங்க சித்தப்பா தான். பாருங்க எவ்வளவு காயின்ஸ். இது ஃபுல்லா தான் உங்களுக்கு காமிச்சது. ரொம்ப பழமையான காயின். இதுதான் உங்களுக்கு அப்படியே எடுத்து கையிலே காமிச்சிருப்போம். இது ஃபுல்லா போட்ட காயின். ரொம்ப பழமையான காயின். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 50 பைசா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா 50 பைசா 25 பைசா தான். 50 பைசா 25 பைசா எல்லாம் கலந்துருக்கும் எல்லாமே. அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா நோட்டு. இப்ப காமிச்ச எல்லாமே நோட்டு. ஆமா உங்கள்ட்ட இன்னொன்னு சும்மா ஒரு சின்ன கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டாம்ப்ல. கடைசியா காமிக்கணும் அப்படின்ட்டு கடைசியா காமிக்கணும். சரி எடுத்து காமிச்சலாமா? காமிக்கிறோம் பாருங்க. இந்த கவர்ல போட்டு தாங்க எல்லா காயினும் தனித்தனியா வச்சிருந்தோம். தனித்தனியா வச்சு எல்லாத்தையும் பிரிச்சு காமிச்சோம். ஒண்ணா போட்டு இப்ப மறுபடியும் எல்லாத்தையும் நாங்க பிரிச்சு எடுத்து ஸ்டாம்ப் பத்தி எனக்கு காயின் பத்தி கூட ஏதாவது ஓரளவுக்கு தெரியும். நம்ம யூஸ் ஸ்டாம்ப் பத்தி எனக்கே தெரியாது. நான் பார்த்து டிஃப்ரெண்டா புதுசா இருக்க ஸ்டாம்ப் தாங்க இதெல்லாம். ரொம்ப இதெல்லாம் இப்ப இருக்குமான்னு கூட தெரியல. இதெல்லாம் இந்த ஸ்டாம்ப் இருக்கு. பட் இந்த அதுவும் அப்படியே உங்கள்ட்ட காமிச்சலாம். ஸ்டாம்ப்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில ஸ்டாம்ப் அந்த 50 ரூபான்னு போட்டிருக்கேன். 50 அதெல்லாம் தெரியலடா. அதுல பாத்தீங்கன்னா மாடு, ஒரு காளை மாடு, பசுமாடு, அப்புறம் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பானை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. இதெல்லாம் இப்ப இருக்கு, இப்பெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு பட் அந்த 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 பிங்க் ஸ்டாம்ப் பத்தி அந்த சுத்தமா ஸ்டாம்ப் ஐடியாவே இல்ல. பிங்க் கலர் ஸ்டாம்ப் வந்து இருக்கு 6 ரூபான்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு இதுக்கும் ரெவன்யூ ஸ்டாம்பும் வாங்க 6 ரூபான்னு நினைக்கிறாங்க ஒரு ஸ்டாம்ப். ஏதோ என்னால வச்சிடலாம் ரொம்ப சேஃப்டியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நினைக்கிறேன். இல்ல ஒண்ணு இருக்கு. இன்னும் ஒண்ணு இருக்கா? ஃபினிஷிங் டச்சா? இல்ல இது வந்து அப்படியே கூட அதை ஏன் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. அதுவும் அந்த ரெவன்யூ ஸ்டாம்ப் தான். பட் அதுல ஒரு டிக்கெட் இருக்கு. நான் பஸ் டிராவல் அவ்வளோக்கு பண்ண மாட்டேன். பட் நான் போன பஸ்ல டிஃப்ரெண்டா டிக்கெட் கொடுத்தது இந்த ஒரு பஸ் தாங்க. அதுல ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்க, SNT. சில இதா இந்த இடத்துக்கிட்ட அலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இங்க. பட் நான் போனதுல இந்த டிக்கெட் இப்பதான் நான் பார்த்தது. நான் போன பஸ்ல அவனுக்கு ஒரு மெமரிஸா இது ஒண்ணு வச்சிருக்கான். இன்னும் நிறைய இருந்துச்சு. பட் நிறைய டிக்கெட் தொலைஞ்சிருச்சு. அப்புறம் சில டிக்கெட் வந்து அழிஞ்சு போச்சு இந்த பிரிண்டிங்ல வந்தது. சரி, இதுவரையும் பார்த்த காயின் எல்லாமே இந்தியாவில் இருக்க காயின் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு இவன் என்ன கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க சித்தப்பா ஃப்ரெண்டோட சித்தப்பா அவர் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி வச்சிருந்தாரு. அது ஃபுல்லா எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த ஓட்டக்காய் எல்லாம் நிஜமா நான் பார்த்ததே இல்லை. திரும்பி இதுல சொல்லிட்டே இருப்பேன் ஓட்டக்காயின்னு. நிறைய பேர் அந்த இதெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. சரி, அது ஃபுல்லா காமிச்சிட்டு அடுத்தது உங்களுக்கு என்னன்னா ஒரு கொஞ்சம் கலர்ஃபுல்லா அதர் கண்ட்ரி காயின்ஸ் இருக்கு. சரி, அதையும் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் அதர் கண்ட்ரி காயின் கொஞ்சம் இருக்கு. ரொம்ப நிறையலாம் இல்ல, சும்மா கொஞ்சம். அவங்க சித்தப்பா அவருதான் ஃப்ரெண்டோட சித்தப்பா சொன்னால அவருதான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அவர் வெளிநாட்டுக்கு போகும்போது அப்ப கொஞ்சம் சவுதியில போறப்ப கொஞ்சம் காயின் இருக்கு. அந்த காயின் உங்கள்கிட்ட காமிக்கலாம். சரி, இந்த அதையும் காமிச்சலாமா பேசாத? இவ்வளவு தூரம் காமிச்சோம். சரி, அதையும் சரி. இது யாரையும் நான் விளையாட்டுக்கு போனதே கிடையாது. இது நிறைய நோட்டு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது லாட்டரி டிக்கெட் மாதிரி இருக்கு. சரி, இந்த காயினுக்கு காமிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது காமிச்சலாம். நோட்டு காமிச்சிடுறேன். பட் இது என்ன 1 ரூபியா பின்னாடி இருக்கு பாரு. பின்னாடி இது 1 ரூபியா, $1, 1 இதுவா, 1 ரியல்னு போட்டுருக்கு. ரியால் அரேபியா நோட்டு 1. இதான் வித்தியாசமான நோட்டு. அதான் பாத்தீங்கன்னா ரியால்னு காமிப்பாங்க. இருக்கு பாருங்க, 1 ரியால். இப்ப நம்ம ஊருக்கு 1 ரூபா அப்படின்னா அவங்க ஊருக்கு 1 ரியால். அதாவது இப்ப டாலர் அப்படின்னா 2 டைம்.
இப்ப டாலர்னா ₹1 70 அது போல 1 ரியால்னா எவ்வளோடா தெரியல. சரி எனக்கு தெரியலங்க. அப்படியே கூகுள் அடிச்சிங்கனாலே தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒரு ரியால் அவசியம் இல்லை. 1 ரியால் நோட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோ இதுல இது இது காமிக்கலாம். திரகம்னு சொல்லுவாங்கல்ல, அதான் திரகம். இது துபாய் நோட்டா? அதான் துபாய். இது வந்து துபாய் நோட்டு. எமிரேட்ஸ்ல எங்க போனாலும் அதே தாங்க. இந்தியாவோட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி நோட் எல்லாம் கிடையாது. எமிரேட்ஸ்லயும் அரபு எமிரேட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் அதே தான். இது வந்து 5 திரகம். 5 திரகம் வாங்க. இங்க போட்டிருக்கு. கொஞ்சம் இந்தியாவோட ரேட் அதிகம் அங்க. திரகம் ரேட் அதிகம். ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம், இது என்ன கண்ட்ரினே தெரியல. மலேசியா. மலேசியா ₹1 நோட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஆரம்னு போட்டுருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஒரு ₹1 நோட்டுன்னு நினைக்கிறேன் மலேசியாவில. யாராவது தெரிஞ்சனா அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. இது என்னன்னு தெரியல. இது யார் இந்த தாத்தா? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. தாத்தாவா? இந்த நோட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எனக்கு நிஜமா தெரியல. இது வந்து இது மட்டும் தெரியும், துபாய் நோட்டு. துபாய் இவன் துபாய். இன்ஃபார்ம் யூ அந்த அவரு பாத்தீங்கன்னா வந்து போட்டிருப்பாரு, இந்த திரகம்னு சொல்லியிருப்பாரு. அதனால அதை வச்சு சரி. அடுத்தது இது வந்துட்டு, இது வந்து சைனீஸ்ங்க. 5 யுவான். எதிரினா அண்டை நாடுகள். அண்டை நாடு சைனீஸா இது வந்து சைனா பிசினஸ் செல்லாது. இந்தியால செல்லாது, பட் கண்டிப்பா செல்லும். இந்த இது அது இந்த இந்த டப்பா டப்பா வந்ததுல அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சோம். அது வந்து அந்த மொழி அது இன்னும் எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல சைனீஸா ஜாப்பனீஸான்னு. பட் பாக்க சைனீஸ் வந்து 5 யுவான். யுவான் தானே சொல்லுவாங்க. ஆமா, யுவான். 5 யுவான். அவ்வளவுதான். எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள்கிட்ட இருக்கிறத மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இதுக்கு இல்லாம இன்னும் நிறைய காயின்ஸ் இருக்கு. சரி பரவாயில்ல, உங்கள்கிட்ட இது இவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்கோம், இது ஃபுல்லா உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் காமிச்சோம். இதோட இந்த வீடியோ முடிகிறது. அப்புறம் வந்து இந்த வீடியோக்கான ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து முத்தமிழுக்கு தாங்க சொல்லணும். ஏன்னா அவங்க சித்தப்பாட்ட சொல்லி காயின் வாங்கி கொடுத்தது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அவங்க சித்தப்பாவும் யோசிக்காம சரி ஒன் டே வீடியோக்கு வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் 2 நாளா இங்கதான் கணக்கு காயின். அவர் இன்னும் எதுவும் சொல்லல. அதுவும் ரொம்ப முக்கியம், 2 நாளா வீடியோ எடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சூழ்நிலைகள் அமைய மாட்டேங்குது. ஒரே கேமராமேன் தான் ஒருத்தி, எடிட்டர் சுத்தவங்க பார்த்தாலும் ஒரு சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவனை பிடிக்கிறதுக்குல இருக்கு. சரி அதெல்லாம் தட்டி விடுங்க. நீங்க விடுங்க, மதியம் வரட்டு 5 மணிக்கு வந்து வீடியோ எடுக்கலான்றான். என்ன சொல்றது நீங்க? சரி முடியல. சரி இப்ப எல்லா காயினும் பாத்துருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிதானே? பிடிச்சிருக்கும். ஏன்னா இது இந்த காயின்ஸ்லாம் நானே பார்த்தல ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இந்த காயின்லாம் பார்க்கும்போது இப்ப உங்களுக்கே இப்ப ஐயோ சொல்ல வந்தா மறந்துட்டேன் சத்தியமா. சரி அப்படியே கண்டினியூ பண்ணு. அதாவது உங்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த காயின்லாம், அந்த ஓட்டப்பட்ட காயின்லாம் சத்தியமா கடைசி வரை விட மாட்டோம். ஓட்டப்பட்ட காயின் அது என்னன்னு தெரியல. இந்த ஓட்டப்பட்ட காயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அது மட்டும் மத்த காயினை விட இந்த ஓட்டப்பட்ட காயின் தான் ரொம்ப. இப்பெல்லாம் இருந்ததுன்னா அந்த நம்ம சின்ன வயசுல படங்கள் இந்த சிப்ஸ் எடுத்து கையில அது போல கையில ஒரு ஓட்டம் மாட்டி இந்த சின்ன பசங்க பிறந்த குழந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா இது அழகா கட்டவருக்குள்ளே போகணும். நினைக்கிறேன் சிங்குவருக்குள்ள அழகா போகும், மாட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். நல்லா இருக்குல்ல இது. ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த காயின்ஸ்லாம் பார்க்கும்போது சரி இதோட முடிச்சுக்கலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அது அந்த லைல முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த வழக்கம் போல லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் டிங் 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 மறக்காம பெல் ஐகான் எல்லாமே வேற சேனலையும் பண்ணுங்க, இந்த சேனலையும் பண்ணி விட்டுருங்க. இது பாருங்க, வாங்க பாருங்க. இது வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டது.